வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன், அதோட சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்குடையவரும் 9ஆம் வீடு திரிகோணஸ்தானத்தில் இருக்காங்க. திரிகோணஸ்தானம்னா என்ன அர்த்தம்னா, நான் பல விஷயங்களை பற்றி யோசிக்கிறேன், செயல்படுறேன். ஆனால் எனக்குன்னு எது விதிக்கப்பட்டதோ, தெரிந்தோ தெரியாமலோ அதை நான் செய்கிறேன். அதை நான் செய்கிறதால எனக்கு பெரிய அளவுக்கு வெற்றி, புகழ், பெருமையெல்லாம் சேர்றது. அதை இன்னொரு விதமாக சொன்னால், இதெல்லாம் தெய்வ சங்கல்பம்பா. நான் நினச்சா பண்ணேன், நான் ஏதோ நினச்சி எதையோ பண்ணேன், ஆனால் எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக எல்லாமே அமையுது. அது தெய்வ சங்கல்பம் அப்படின்னு சொல்கிறோம். காரணம், 9ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், ராகு 3 பேரும் 9ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போது நம்ம செய்யக்கூடிய செய்கை நல்லதாக இருந்தால் நல்லது. அதுவே கொஞ்சம் நெகட்டிவான ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதிலும் வெற்றி கிடைக்கும். என்னப்பா தெய்வம்லாம் சொன்னியே, கூட ஒரு ராட்சசம் இருக்கான ராகு, அதனால தான் சொல்கிறேன் நல்லதும் நடக்கும். ஆனால் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்ன்றது முக்கியம். நான் ஒரு நல்ல செய்கைக்காக என்னோடய எஃபோர்ட்ஸை கொடுத்தேன்னா நல்ல செய்கை சிறப்பாக நடக்கிறது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க எதுக்கோ ஒன்றுத்துக்கு நான் எஃபோர்ட் தரேன், அதுக்கு பின்னால் பிரச்சனை வருது வராதுங்கிறது வேறு, இப்போ வெற்றி கிடைக்கும். அது போன்ற ஒரு தன்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு வாரமாக இது உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னோடய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.